ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்மளோட எக்கனாமிக்ஸ்ல செகண்ட் கிளாஸ் நேஷனல் இன்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நேஷனல் இன்கம்னா என்ன, நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. ஜிடிபினா என்ன, என்டிபினா என்ன, என்என்பினா என்ன, ஜிஎன்பினா என்ன, ரியல் இன்கம்னா என்ன, பர்சனல் இன்கம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீடைலா பார்க்க போறோம். நேஷனல் இன்கம் நம்ம கால்குலேட் பண்றதுனால என்ன பிளஸ் என்ன மைனஸ் அப்படிங்கறது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். நேஷனல் இன்கம் நாட்டு வருமானம். இப்ப ஒரு நாட்டோட வருமானம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு அந்த கண்ட்ரி என்னென்ன குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களோ, அதாவது என்னென்ன பண்டங்கள் சேவைகள் எல்லாம் புதுசா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களோ அதோட பண மதிப்பு தான் நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது. அததான் இங்க கொடுத்திருக்காங்க. அந்த வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூ அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு இன் இயர், அதாவது 1 இயர் அப்படிங்கிறது பினான்சியல் இயர். ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும் இருக்கக்கூடியதான் 1 பினான்சியல் இயர். அந்த ஒரு வருஷத்துக்கு என்னென்ன குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதோட மொத்த பண மதிப்பு தான் நம்ம நாட்டோட வருமானம், நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது. இந்த நேஷனல் இன்கம் அப்படிங்கிற கான்செப்ட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா, சைமன் குஸ்னர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் நேஷனல் இன்கம் அப்படிங்கிற கான்செப்ட முத இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த நேஷனல் இன்கம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான டெபினிஷன் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாமுவேல்சன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு கண்ட்ரில இந்த வேலையின்மை, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் பணவீக்கம் அப்படிங்கிறது இன்ஃபிளேஷன், அதாவது பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறது தான் பணவீக்கம் அப்படிங்கிறது, அப்புறம் growth. இந்த மாதிரி எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு நமக்கு நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கான்செப்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சாமுவேல்சன் அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆல்ஃபிரட் மார்ஷல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை, ரிசோர்சஸ், அதுக்கப்புறம் அதுக்கு லேபர் தேவை, கேபிட்டல், அதாவது கேபிட்டல் அப்படிங்கிறது மூலதனம் தேவை, அதுக்கு லேபருங்கிறது உழைப்பாளி, அவங்க தானே அந்த ப்ராடக்ட தயாரிக்கணும். அதுக்கப்புறம் நேச்சுரல் ரிசோர்சஸ், இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, ஒரு புது வகையான ஒரு ப்ராடக்ட தயாரிக்கிறாங்க. இப்படி தயாரிக்கிறது நிறைய, அதான் நம்ம சொன்னால குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு, அதை தயாரிக்கிறதுக்கு இது எல்லாமே தேவை. இது எல்லாத்தையும் வச்சு தயாரித்த ஒரு அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது அதோட வேல்யூ தான் நேஷனல் இன்கம் அப்படின்னு யார் சொல்றா, ஆல்ஃபிரட் மார்ஷல். என்னெல்லாம், லேபர், கேபிட்டல், நேச்சுரல் ரிசோர்சஸ், தமிழ்ல சொல்லணும்னா உழைப்பு, அதுக்கப்புறம் இயற்கை வளங்கள், முதல்னா கேபிட்டல், இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்கின்றன. அதுதான் அந்த நாட்டோட நிகர ஆண்டு வருமானம், நாட்டு வருமானம், அதாவது நெட் ஆனுவல் இன்கம் ஆர் ரெவன்யூ ஆஃப் த கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட ரெவன்யூ அப்படிங்கிறது இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய அந்த பண்டங்கள் சேவைகள் அப்படின்னு ஆல்ஃபிரட் மார்ஷல் சொல்றாங்க. நெக்ஸ்ட் சைமன் குஸ்னஸ் சொன்ன ஒரு கூற்று தான் கொடுத்திருக்காங்க. இவர் தானே நேஷனல் இன்கம் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இவர் தான் ஜிடிபி அப்படிங்கிற கான்செப்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இதை நீங்க கரெக்டா நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. நேஷனல் இன்கம், ஜிடிபி, இந்த ரெண்டு கான்செப்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு, சைமன் குஸ்னஸ். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜிடிபி அப்படிங்கிறது நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஜிடிபி அப்படிங்கிறது. இன்னும் டீடைலா ஜிடிபினா என்ன அப்படின்னு நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஜிடிபி அப்படிங்கிறது நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணாத ஒரு மெத்தட். சோ இந்த ஜிடிபி மூலமா நாட்டு வருமானத்தை நம்ம கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அதை வச்சு அந்த நாட்டோட நலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. வெல்ஃபேர் ஆஃப் ஏ நேஷன்னா நாட்டோட நலன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மெஷர்மெண்ட் ஆஃப் அ நேஷனல் இன்கம் பை ஜிடிபி. ஜிடிபி மூலமா நாட்டு வருமானத்தை நம்ம கால்குலேட் பண்றோம். அப்படி கால்குலேட் பண்றதன் மூலமா அந்த நாட்டோட நலன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அததான் சைமன் குஸ்னஸ் சொல்றாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம இன்னும் எப்படி க்ரோ ஆகலாம், அப்படி க்ரோ ஆகுறதுக்கு என்னென்ன கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம புதுசா ஏதாவது ஒரு ப்ராடக்ட், கமாடிட்டி, பண்டங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னா, தயாரிக்கிறதுக்கு நம்ம தயாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது மக்கள் கிட்ட போய் சேரும் போது 2 வகையில போய் சேரும்னு சொல்றாரு. ஒண்ணு கன்சம்ஷன், நுகர்வு. உடனடி நுகர்வு அப்படின்னா, இப்ப வாங்கின உடனே அதை யூஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லையா, அதை ஸ்டாக் பண்ணி ஃபியூச்சர்ல ஒரு கேபிட்டல் அசட்ஸாவோ எதாவோ சேவ் பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா,
வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்குறோம் அப்படின்னா, அத நம்ம உடனே யூஸ் பண்ணிருவோம். அதான் உடனடி நுகர்வு. கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறது. அப்படி இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புதுசா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா, அதுக்கு மிஷின் எல்லாம் வாங்குவாங்க. சோ அந்த மிஷின நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கேப்பிட்டல் அசெட்ஸா நம்மளோட ஃபேக்டரியில ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். சோ இப்படிதான். நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட வாங்கணும் அப்படின்னா, அத உடனே கன்சியூம் பண்ணிருவோம். அப்படி இல்லன்னா, அது ஒரு கேப்பிட்டல் அசெட்ஸா ஸ்டாக் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி சைமன் கொஸ்டின் சொல்றாங்க. சோ இந்த கூற்று எல்லாமே எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நான் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு எடுத்து குடுத்துருக்கேன். சோ எல்லா கூற்றையுமே கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் ஆஃப் நேஷனல் இன்கம். சோ நம்ம நெக்ஸ்ட் இத பத்தி தான் ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். ஜிடிபினா என்ன? ஜிஎன்பினா என்ன? என்என்பினா என்ன? என்டிபினா என்ன? பெர்சனல் இன்கம்னா என்ன? டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன? இத பத்தி எல்லாமே நம்ம டீடைலா ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிடிபி. ஜிடிபினா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரில இருக்கக்கூடிய நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீசஸ ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றோமோ அதோட பண மதிப்பு அப்படிங்கறது பார்த்தோம். இப்ப ஜிடிபி அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய பர்சன் அது ஃபாரினர்ஸா இருந்தாலும் சரி, இந்தியால இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்டங்கள் மற்றும் சேவைகளோட பண மதிப்பு தான் ஜிடிபி அப்படிங்கிறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்கு. இந்தியான்னு வச்சுக்கலாம். இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்கு. இந்த கண்ட்ரில ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காரு. அவரு இந்தியாவை சேர்ந்தவரு. பி அப்படிங்கிற பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து வேற ஃபாரினர்ஸ் மத்த கண்ட்ரிய சேர்ந்தவங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கான்னு வச்சுக்கலாம். அவங்க இருக்காங்க. இப்போ இன்னொரு கண்ட்ரி இருக்கு. அமெரிக்கான்னு வச்சுக்கலாம். இந்த கண்ட்ரில சி அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க. இவங்க இந்தியா நாட்டை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இப்போ ஜிடிபில இவங்க 3 பேருமே என்ன பண்றாங்க? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த ஜிடிபில யார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ மட்டும் கணக்குல எடுத்துப்பாங்க அப்படின்னா, இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய பர்சன் என்னென்ன குட்ஸ் அண்ட் சர்வீசஸ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ, அத மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ அவங்க அமெரிக்கால, இந்தியால இருக்கக்கூடிய பர்சன் ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும், அத ஜிடிபில கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இங்க பி அப்படிங்கிற பர்சன் வந்து மத்த நாட்டை சேர்ந்த அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவரா இருந்தாலும், அவர் நம்ம கண்ட்ரிக்குள்ள இருந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ ப்ரொடியூஸ் பண்றதுனால, அத ஜிடிபில சேர்த்துப்பாங்க. சோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம கண்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரும், அது ஃபாரினர்ஸா இருந்தாலும் சரி, இந்தியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ பண மதிப்பு தான் எனது ஜிடிபி அப்படிங்கிறது. சோ இந்த ஜிடிபிய நம்ம 3 மெத்தட் மூலமா கால்குலேட் பண்ணுவோம். என்னென்ன மெத்தட்லாம் அப்படின்னா, வேல்யூ ஆடட் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். மதிப்பு கூட்டப்பட்ட முறை, வருமான முறை, செலவு முறை. என்னென்னு சொல்லி டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆடட் மெத்தட். வேல்யூ ஆடட் மெத்தட எக்ஸாம்பிளோட சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் இந்த மில்லோட ஓனர் ஃபார்மர் கிட்ட இருந்து வீட்டை 10 ரூபாய்க்கு வாங்குறாரு. 10 ரூபாய்க்கு வாங்கி அத மில் ஓனர் என்ன பண்றாரு? அத கோதுமை மாவா மாத்தி 30 ரூபாய்க்கு அந்த மாவை விக்கிறாரு. இப்ப பேக்கரி ஷாப் ஓனர் என்ன பண்றாரு? இந்த மில் ஓனர் கிட்ட இருந்து 30 ரூபாய்க்கு மாவை வாங்கி பிரெட்டா மாத்தி 50 ரூபாய்க்கு விக்கிறாரு. சோ இங்க என்ன நடக்குது? வீட் அப்படிங்கறத மில் ஓனர் வாங்கி மாவா மாத்தி அத 30 ரூபாய்க்கு விக்கிறாரு. மாவை வந்து பேக்கரி ஷாப் ஓனர் வாங்கி அத பிரெட்டா மாத்தி 50 ரூபாய்க்கு விக்கிறாரு. இப்போ இந்த வீட் அப்படிங்கிறது மாவா மாறுறதுக்கு எவ்வளவு ரூபாய் ஆட் பண்ணிருக்காங்க? 20 ரூபாய் ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது வீட்டாவே இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு 10 ரூபாய் தான். ஆனா அதே இது மாவா மாறுச்சு அப்படின்னா அதோட மதிப்பு 30 ரூபாய். சோ அந்த வீட் அப்படிங்கறதோட மதிப்பை 20 ரூபாய் கூட்டி மாவா மாத்திருக்காரு. இப்ப மாவாவே இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு 30 ரூபாய். ஆனா அதை பிரெட்டா மாத்திட்டோம் அப்படின்னா அதோட மதிப்பு 50 ரூபாய். இப்படி ஒரு ப்ராடக்டோட மதிப்பை நம்ம கூட்டுறோம்ல, அதை மட்டும் தான் வேல்யூ ஆடட் மெத்தட்ல நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜிடிபி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கோதுமையோட விலை என்ன? 10 ரூபாய். அப்புறம் அதோட மதிப்பை எவ்வளவு கூட்டுறோம்? நம்ம 20 ரூபாய் கூட்டி அதை மாவா மாத்துறோம். மறுபடி அந்த மாவு கூட எவ்வளவு மதிப்பு கூட்டுறோம்? 20 ரூபாய். 20 அப்படிங்கிறத அதோட மதிப்பை கூட்டி பிரெட்டா மாத்துறோம். அப்போ மொத்தமா அதோட
ஜிடிபி அப்படிங்கிறது மொத்தமா அதோட விலை அப்படிங்கிறது என்னது 50 ரூபாய். அதாவது நமக்கு கடைசியா கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் என்னது பிரெட். பிரெட்டோட விலைய நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்? இப்படி பண்ணாலும் அப்படி பண்ணாலும் ஒண்ணுதான். ஆனா சம்டைம்ஸ் இத கால்குலேட் பண்ணும்போது எப்படி பண்ணிருவாங்க அப்படின்னா, கீழ குடுத்திருக்காங்கல்ல கோதுமையோட விலை 10 ரூபாய். அதுக்கப்புறம் மாவோட விலை 30 ரூபாய். அடுத்து பிரெட்டோட விலை 50 ரூபாய். அப்ப மொத்தம் இதோட விலை என்னது? 90 ரூபாய் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிருவாங்க. அப்படி பண்றது தப்பு. ஏன்னா இந்த 30 ரூபாய்க்குள்ள 10 ரூபாய் அப்படிங்கிற அந்த வீட்டோட விலையும் அடங்கி இருக்கு. இந்த 50 ரூபாய்க்குள்ள 30 ரூபாய் அப்படிங்கிற மாவோட விலையும் அடங்கி இருக்கு. சோ நம்ம இப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டபுள் கவுண்டிங் ஆயிரும். 2 டைம் நம்ம அதை இன்க்ளூட் பண்ற மாதிரி ஆயிடும். சோ இந்த நம்ம கால்குலேட் பண்ணும்போது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் அந்த கோதுமையோட விலை, அப்புறம் அதோட மதிப்பை எவ்வளவு கூட்டுறோம்? 20 ரூபாய் கூட்டுனதுனால தான் அது மாவா வருது. சோ அந்த 20 ரூபாவை எடுத்துக்கிறது. அடுத்து மாவு அப்படிங்கிறது பிரெட்டா மாறுறதுக்கு நம்ம 20 ரூபாய் அதோட மதிப்பை கூட்டுறோம். இப்படி மதிப்பு கூட்டிக்கிட்டே போறோம்ல, அந்த ஆட் பண்ணா வரக்கூடியதான் நம்ம கடைசியா கிடைக்கிற அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ. பட் இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா அதோட ப்ராசஸ் தப்பு. சோ நீங்க இத மனசுல வச்சுக்கோங்க. வேல்யூ ஆடட் மெத்தட்ல நம்ம அதோட மதிப்பை மட்டும் தான் அதுல இன்க்ளூட் பண்ணுவோம் கால்குலேட் பண்ணும்போது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் மெத்தடு இன்கம் மெத்தட், வருமான முறை. இன்கம் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரனர். நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர். இதுதான் என்னது? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். உற்பத்திக்கான காரணிகள். இது இல்லாம எந்த ஒரு ப்ராடக்டையும் நம்மளால புதுசா தயாரிக்க முடியாது. சோ அதனாலதான் இதை உற்பத்திக்கான காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இப்படி இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு இன்கம் அப்படிங்கிறது கொடுப்போம். லேண்டுக்கான இன்கம் என்னது? ரெண்ட். லேபருக்கான இன்கம் என்னது? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி. கேபிட்டலுக்கான இன்கம் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட். ஆண்டர்பிரனருக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் தான் இன்கம். சோ இப்படி இருக்கக்கூடிய அந்த உற்பத்திக்கான காரணிகளுக்கு ஒரு இன்கம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம்ல, அந்த இன்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்கும். சோ இன்கம் மெத்தட்ல இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்கம் நம்ம மொத்தமா ஆட் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் நம்ம ஜிடிபி அப்படிங்கிறது. சோ இப்படிதான் நம்ம இன்கம் மெத்தட் மூலமா கால்குலேட் பண்றோம். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் ஒரு கிளினிக் ஆரம்பிக்க போறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த அவருக்கு என்னெல்லாம் தேவை? லேண்ட் தேவை. அதுக்கு அவர் ரெண்டா 20,000, இந்த லேண்டோட மதிப்பு 20,000 ரெண்டா கொடுக்குறாருல 20,000. அப்புறம் நர்ஸுக்கு 10,000 அப்படிதானே அவருக்கு சேலரியா கொடுக்குறாரு. அப்போ அந்த நர்ஸுக்கான மதிப்பு 10,000. அடுத்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு ஆன இன்கம், கேபிட்டலுக்கான இன்கம்ங்கிறது 20,000. அதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாமே அவர் 20,000க்கு செலவு பண்ணி வாங்கி வைக்கிறாரு. சோ அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்கான மதிப்பு எவ்வளவு? 20,000. தென் அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது 50,000. சோ மொத்தமா கால்குலேட் பண்ணா அவருக்கு 1,00,000 ரூபாய் அவருக்கு மாசம் மாசம் இன்கம் கிடைக்குது. சோ இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவருக்கான இன்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்படிதானே? இப்ப இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த டாக்டர் வீட்டுக்கு போனதும் அவங்களோட ஒய்ஃப் கேக்குறாங்க, இந்த மந்த்துக்கான இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, மனசுக்குள்ளே கால்குலேட் பண்ணிட்டு, நான் வந்து ரெண்ட் 20,000 குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நர்ஸுக்கு 10,000 குடுத்துருக்கேன். மெடிக்கல் எக்யூப்மெண்ட், டேப்லெட், சிரப் அது எல்லாமே ஒரு 20,000 குடுத்துருக்கேன். மீதி எல்லாம் ஒரு 50,000 என்னோட கையில நிக்குது. சோ அப்ப இந்த மந்த்துக்கான இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீயே கால்குலேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சோ இப்போ அவரு என்னென்னலாம் அவருக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய லேண்ட், லேபர் அண்ட் தென் கேபிட்டல், ஆண்டர்பிரினருக்கான இன்கம் என்ன அப்படிங்கிறத மட்டும் அவங்க ஒய்ஃப்க்கு சொல்லிடுறாங்க. அது மூலமா அவங்க இந்த மந்த்துக்கான இன்கம் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடுறாங்க. சோ நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கான என்ன இன்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம அந்த மந்த் அந்த ப்ராடக்ட்டோ இல்லைன்னா என்னவோ அதுக்கான வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். சோ இன்கம் மெத்தட் மூலமா நம்ம இப்படிதான் கால்குலேட் பண்றோம். நம்ம எப்படி வேல்யூ ஆடட் மெத்தட்ல அந்த வேல்யூ எப்படி கூட்டுறோமோ, அத மட்டும் கன்சிடர் பண்றோமோ, அதே மாதிரி இன்கம் மெத்தட்ல அந்த ஒவ்வொரு இன்கம்ம மட்டும் நம்ம ஆட் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும். சோ அதுதான் நம்ம டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது. இதுதான் இன்கம் மெத்தட் மூலமா நம்ம கால்குலேட் பண்றது. நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், செலவு முறை அப்படிங்கிறது
நம்ம ஒவ்வொரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கும் என்னென்ன ஸ்பெண்ட் பண்றோம், செலவு பண்றோம் அப்படிங்கறத எல்லாத்தையும் மொத்தமா ஆட் பண்ணி வர்றதுதான் என்னது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் மூலமா நம்ம கால்குலேட் பண்ற ஜிடிபி. இப்போ இந்த சர்க்குலர் ஃப்ளோ இன் 4 செக்டார் எக்கானமி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி போன வீடியோல பார்த்தோம். அது தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ளோங்கிறது ஈஸியா புரியும். இப்போ நம்ம இங்க ஃபார்முலா என்னன்னு எழுதியிருக்கோம், சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இந்த சி அப்படிங்கிறது கன்சம்ஷன் குட்ஸ், நுகர்வு பண்டங்கள். இப்போ இந்த செக்டார் ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் இருக்காங்கல்ல, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் கிட்ட ஏதாவது ஒண்ண வாங்குவாங்க. அதுதான் நம்ம சி அப்படின்னு வச்சிருக்கோம், கன்சம்ஷன் குட்ஸ். அதாவது நுகர்வோர் செலவு நம்ம இங்க போட்டிருக்கோம்ல, அதுதான். அடுத்து நம்ம ஐ அப்படின்னு கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் அப்படின்னா இப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையானத ஹவுஸ் ஹோல்டு செக்டார் கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஏதாவது ஒரு பொருளோ ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதாவது இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்றோம்ல, இது எல்லாமே எங்க இருந்து வாங்குவாங்க, அவங்க ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் கிட்ட இருந்து தான் வாங்குவாங்க. அப்படிதானே? சோ அதுக்குன்னு ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க செலவு பண்ணுவாங்க. அதுதான் என்னது ஐ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். தென் ஜி. ஜி அப்படின்னா என்னது, கவர்மெண்ட் பர்ச்சேசஸ். இந்த கவர்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டார் கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம ஜின்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் செலவு முறையில இதை மூணையுமே ஆட் பண்ணணும், சி பிளஸ் ஜி பிளஸ் ஐ. இது போக எக்ஸ்டர்னல் செக்டார்னு ஒரு செக்டார் இருக்கு, அந்த செக்டாருக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். சோ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எம்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்றோம். எதுக்காக அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க இருந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை அனுப்புறோம், எக்ஸ்போர்ட் பண்றோம், ஏற்றுமதி பண்றோம். அங்க இருந்து நம்ம எவ்வளவு இறக்குமதி பண்றோம், ஒரு 5,000 ரூபாய்க்கு இறக்குமதி பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இப்போ நம்ம எவ்வளோ நம்ம செலவு பண்றோம், 5,000 ரூபாய் தான் செலவு பண்றோம். ஏன்னா 10,000 ரூபாய் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாலும் என்ன பண்றோம், 5,000 அப்படிங்கறது நமக்கு திருப்பி வந்துருச்சு. மிச்சம் 5,000 தான் நம்ம கையில இருந்து செலவு பண்றோம். சோ இந்த 5,000 மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், இது கூட ஆட் பண்ணணும் செலவுக்கானது. சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி அப்படிங்கிறது இது 3 டிபார்ட்மெண்ட், அதாவது ஹவுஸ் ஹோல்டு செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார், கவர்மெண்ட் செக்டார், இந்த 3 செலவு பண்ணக்கூடியது. அது போக எக்ஸ்டர்னல் செக்டாருக்கு நம்ம செலவு பண்ணக்கூடியதை எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஏன்னா இங்க நமக்கு செலவு அப்படிங்கிறது என்னது 5,000 தான். சோ இப்படிதான் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல கால்குலேட் பண்றோம். சோ உங்களுக்கு மூணுமே நல்லா புரிஞ்சிருக்கும், வேல்யூ ஆடட் மெத்தட், இன்கம் மெத்தட், அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். அடுத்து நம்ம இந்த ஜிடிபி அப்படிங்கிறத யாரு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆபீஸ் அப்படிங்கிறவங்க தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இது யாரோட கண்ட்ரோல் கீழே இருக்கும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த ஜிடிபியை கால்குலேட் பண்றது யாரு அப்படிங்கிற கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சோ இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரோட கண்ட்ரோல் சிஎஸ்ஓ இருக்கு அப்படிங்கறத சோ கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அந்த சிஎஸ்ஓ வந்து ஜிடிபியை என்ன மெத்தட்ல கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம 3 மெத்தட் பார்த்தோம்ல, வேல்யூ ஆடட் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னு சொல்லிட்டு. நம்ம சிஎஸ்ஓ என்ன பண்ணுவாங்க, வேல்யூ ஆடட் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இந்த 2 மெத்தட் மூலமா தான் ஜிடிபியை கால்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்டிபி, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நிகர உள்நாட்டு உற்பத்தி. நம்ம ஜிடிபி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுல இருந்து டிப்ரிசியேஷனை மட்டும் மைனஸ் பண்ணா கிடைக்கிறது தான் என்டிபி அப்படிங்கிறது. டிப்ரிசியேஷன் தேய்மானம் அப்படின்னா என்னன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிக்சட் அசட். பிக்சட் அசட் அப்படின்னா நிலையான சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மிஷின், இப்போ ஒரு ஃபேக்டரி இருக்கு அப்படின்னா அதுல என்ன இருக்கும், மிஷின் இருக்கும், நிறைய எக்யூப்மெண்ட் இருக்கும், இதெல்லாம் என்னது ஒரு அசட். அவங்களுக்கு அந்த மெஷினோட வேல்யூ அப்படிங்கிறது வருஷம் வருஷம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். சோ என்டிபியை நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம அதை எவ்வளவு தேய்மானம் ஆயிருக்கோ அதை மைனஸ் பண்ணிட்டு தான் ஜிடிபில இருந்து அந்த தேய்மானத்தை மைனஸ் பண்ணிட்டு எவ்வளவு வேல்யூ கிடைக்குதோ அதை தான் நம்ம என்டிபியா எடுத்துப்போம். ஜிடிபில அந்த டிப்ரிசியேஷன் எதுவுமே எடுத்துக்காம ஜஸ்ட் எவ்வளவு அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன மணி வேல்யூ ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்குவோம். என்டிபில அந்த தேய்மானத்தை கழிச்சுட்டு மீதி இருக்கிற வேல்யூவை தான் எடுத்துப்போம். சோ என்டிபி அப்படிங்கிறது அந்த ஜிடிபில இருந்து நம்ம டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்றதுனால கிடைக்கிறது தான் என்னது நமக்கு என்டிபி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இதுக்கான ஃபார்முலா ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன், ஜிடிபி மைனஸ் தேய்மானம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஜிஎன்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், மொத்த தேசிய உற்பத்தி.
இப்ப நான் அங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல. ஜிடிபி பார்க்கும்போது ஏன்னு ஒரு பெர்சன் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம். ஓகே. ஏன்னு ஒரு பெர்சன், ஒரு கண்ட்ரி இந்தியா அப்படிங்கிற கண்ட்ரிக்குள்ள இந்தியா அப்படிங்கிற கண்ட்ரி இருக்கு. அதுக்குள்ள ஏ அப்படிங்கிற பெர்சன் இருக்கிறாங்க. பி அப்படிங்கிற பெர்சன் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கண்ட்ரில, அதாவது அமெரிக்கான்னு வச்சுக்கலாம். அந்த கண்ட்ரில யாரு இருக்கா? சி அப்படிங்கிற பெர்சன் இருக்காங்க. இதுல ஏ அப்படிங்கிற பெர்சன் இந்தியாவை சேர்ந்தவங்களா இருக்காங்க. பி அப்படிங்கிற பெர்சன் அமெரிக்காவை சேர்ந்தவங்களா இருக்காங்க. சி அப்படிங்கிற பெர்சன் இந்தியால சேர்ந்தவங்க. நம்ம ஜிடிபில என்ன சொன்னோம்? இந்தியாக்குள்ள இருக்கிற யாரா இருந்தாலும் ஃபாரினர்ஸ், இந்தியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதோட வேல்யூ தான் நம்ம ஜிடிபியா எடுத்துப்போம். இந்த ஜிஎன்பில நம்ம இந்தியன் சிட்டிசன் இருக்காங்கல்ல, அவங்க எங்க இருந்தாலும் சரி, அவங்க என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அத மட்டும் கால்குலேட் பண்றது தான் ஜிஎன்பி அப்படிங்கிறது. இங்க ஏ அப்படிங்கிறவங்க இந்தியன், அப்புறம் சி அப்படிங்கிறவங்க இந்தியன் சிட்டிசன். அவங்க ஃபாரின்ல இருந்தாலுமே அவங்க இந்தியன் சிட்டிசன். சோ இந்த ஏ அண்ட் சி இவங்க 2 பேரும் தயாரிச்ச ப்ராடக்ட்டோட பண மதிப்பை தான் நம்ம ஜிஎன்பில எடுத்துப்போம். பி அப்படிங்கிறவரு என்னதான் நம்ம கண்ட்ரிக்குள்ள இருந்து ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவரு ஃபாரினர்ஸ் அப்படிங்கிறதுனால அவரு ப்ரொடியூஸ் பண்ண அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ நம்ம கணக்குல எடுத்துக்க மாட்டோம். இங்க இந்தியன் சிட்டிசன் எந்த இடத்துல இருந்து தயாரிச்சாலும் சரி, அவங்க இந்திய நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால, நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் தயாரிச்ச அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்டங்கள் மற்றும் சேவைகளோட விலை மதிப்ப, பண மதிப்ப தான் மொத்தமா நம்ம கால்குலேட் பண்ணி சொல்றது தான் ஜிஎன்பி அப்படிங்கிறது. சோ 2க்குமான டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்ப இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிடிபி கூட நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னா, நம்ம சொன்னோம்ல, இப்ப இங்க இருந்து அங்க இங்க இருக்கிற ஃபாரினர்ஸ் வந்து அவங்க கண்ட்ரிக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அங்க இருந்து இங்க அவங்களுக்கு ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் வந்திருக்கு. நம்ம ஃபாரின்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண அந்த மதிப்பு அப்ராட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்டோட வேல்யூ அப்படிங்கிறது. சோ இங்க நெட் ஃபேக்டர் இன்கம் அப்படிங்கிறது ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் மைனஸ் ஃபேக்டர் லீவிங் இந்தியா. வெளியில இருந்து அப்ராட்ல இருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறது நம்ம இந்தியன் சிட்டிசன் அப்ராட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ண அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூ. அதுல இருந்து எதை மைனஸ் பண்ணணும்? இங்க இருக்க ஃபாரினர்ஸ் இப்ப தயாரிக்கக்கூடிய அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாரும் அந்த அவங்களோட கண்ட்ரிக்கு தானே போகும். சோ அதை நம்ம மைனஸ் பண்றது தான் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். சோ ஜிடிபி கூட, ஏன்னா ஜிடிபில நம்ம எதை இன்க்ளூட் பண்ணிருப்போம்? இங்க நம்ம ஃபாரினர்ஸ் இங்க தயாரிச்சிருப்பாங்கல்ல, அதையும் சேர்த்து தான் இன்க்ளூட் பண்ணிருப்போம். நம்ம இப்ப ஜிஎன்பில அதை மைனஸ் பண்ணணும். அதனாலதான் நம்ம என்னது மைனஸ் எத ஃபேக்டர்ஸ் லீவிங் இந்தியா, அதை நம்ம மைனஸ் பண்றோம். அங்க இருந்து வரக்கூடிய வேல்யூவை பிளஸ் பண்றோம். இதைதான் நம்ம நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னு சொல்றோம். நிகர காரணி வெளிநாட்டிலிருந்து வரும் வருமானம். அதாவது வெளிநாட்டிலிருந்து வரும் காரணி வருமானத்திலிருந்து இந்தியாவை விட்டு வெளியேறும் காரணி இது ரெண்டையுமே நம்ம மைனஸ் பண்றது மூலமா கிடைக்கிறது தான் ஜிஎன்பி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்என்பி. அதே மாதிரிதான் நம்ம ஜிஎன்பில இருந்து அந்த டிப்ரிசியேஷன் தேய்மானத்தை நம்ம கழிக்கிறது தான் என்னது என்என்பி அப்படிங்கிறது. டிப்ரிசியேஷன்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ என்என்பி அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நம்ம இப்போ நம்மளோட கண்ட்ரில என்என்பி அப்படிங்கிறதா உண்மையான தேசிய வருமானம். நிறைய மெத்தட் பார்த்தோம். ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, என்என்பி பார்த்தோம்ல. இதுல இந்த என்என்பி அப்படிங்கிறதா நம்மளோட நாட்டோட தேசத்தோட உண்மையான வருமானம் அப்படின்னு நம்ம கணக்குல எடுத்துப்பாங்க. சோ நெக்ஸ்ட் ஃபேக்டர் காஸ்ட், மார்க்கெட் பிரைஸ்னு 2 கான்செப்ட் இருக்கு. நம்ம இந்த நம்ம படிச்சோம்ல என்என்பி. இந்த என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட், என்என்பி அட் மார்க்கெட் பிரைஸ்ல கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, மார்க்கெட் பிரைஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபேக்டர் காஸ்ட், மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ ஒரு ப்ராடக்ட நம்ம தயாரிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த காரையே நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம். புதுசா ஒரு காரை தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த காரை தயாரிக்கிறதுக்கு நிறைய செலவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அத நான் அப்பவே சொன்னேன். எந்த ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்குனாலும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி காரணிகள் இல்லாம எந்த ஒரு ப்ராடக்டையுமே நம்ம தயாரிக்க முடியாது.
இப்ப இந்த கார் தயாரிக்கிறதுக்கு அவங்க லேண்ட் அதுக்கு ரெண்டா அவங்க ஒரு 50,000 பே பண்றாங்க. வேலை பார்க்குற எம்ப்ளாயி லேபர்ஸ் அவங்களுக்கு ஒரு 1 லேக் சேலரி குடுக்குறாங்க. அப்புறம் கேபிட்டல் அவங்க காருக்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த இத தயாரிக்கிறதுக்கான மெஷின் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு 2 லேக்ஸ்க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது போக அவங்களுக்கு ப்ராஃபிட்டா ஒரு 50,000 கையில நிக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. சோ, இப்ப இந்த காரோட விலைய இவங்க எப்படி நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஒரு ரென்ட்க்கு 50,000 அது போக சேலரிக்கு 1,00,000 அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு 2,00,000 அப்ப அவங்களுக்கு 2, 3 3,50,000 அவங்களுக்கு மொத்தமா செலவாயிருக்கு. அவங்க ஒரு காருக்கு ப்ராஃபிட்ன்னு சொல்லி ஒரு 50,000 வச்சுக்கிறாங்க. சோ, மொத்தமா இந்த காரோட மதிப்பு 4,00,000 சொல்லி முடிவு பண்ணுவாங்க. இப்படி இதுதான் என்னது ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது. ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம இத தயாரிக்கிறதுக்கு என்னென்ன செலவெல்லாம் ஆகுதோ அதெல்லாம் மொத்தமா சேர்த்து அந்த ப்ராஃபிட் ஏன்னா ப்ராஃபிட்டே நம்ம சேர்க்கணும். அதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல ஆண்டர்பிரினருக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது ப்ராஃபிட் தானே. அதையும் சேர்த்தாதான் நமக்கு ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்தா 4,00,000 அப்படிங்கிறது தான் ஃபேக்டர் காஸ்ட். இதே இது மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது இப்ப 4,00,000க்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண இந்த கார மேனுஃபேக்சர் பண்ண இந்த கார நம்ம அப்படியே கொண்டு போய் விற்க மாட்டோம். கண்டிப்பா எவ்வளவுக்கு விற்போம்? அது கூட நம்ம இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறத பே பண்ணணும். சோ அந்த இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்ப்போம். இப்ப 4,00,000 கூட ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு ஒரு இதுக்கு டாக்ஸ்லாம் நம்ம எவ்வளவு பே பண்ணலாம் அப்படின்னா ஒரு 50,000 டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம விற்கும் போது 4,50,000 சொல்லிதான் விற்போம் இந்த காரோட விலைய. அதுதான் மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது. நம்ம சந்தையில கொண்டு போய் விற்கும் போது ஒரு விலை இருக்கும்ல அதுதான் மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது. ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட நம்ம தயாரிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ இருக்கும்ல அதுதான் ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது. சோ ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதுதான் இந்த டெஃபினிஷன்ல நான் கொடுத்திருக்கேன். இந்த ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னது பேஸ்ட் காஸ்ட். இதுதான் என்னது அதோட அடிப்படை செலவு அப்படின்னு சொல்லுவோம். எது இந்த ஃபேக்டர் காஸ்ட் காரணி செலவு அப்படிங்கிறது ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குல்ல அதுதான் நம்ம அடிப்படை செலவு. எவ்வளவுலாம் நம்ம ஒவ்வொரு அந்த ப்ராடக்ட தயாரிக்கிறதுக்கான செலவு பிளஸ் அந்த ப்ராஃபிட்டோட சேர்த்து நம்ம அதோட விலையை நிர்ணயிக்கிறோம். இதுதான் காரணி செலவு அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலாவை நம்ம எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னா என்னன்னா ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ் நெட் இன்டைரக்ட் டாக்ஸ். ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ் நெட் இன்டைரக்ட் டாக்ஸ். நெட் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது என்னது நம்ம இன்டைரக்ட் டாக்ஸ் மைனஸ் சப்சிடி. சப்சிடினா என்னன்னா இப்ப நம்ம இங்க பார்த்தோம்ல ஃபேக்டருக்கு இதெல்லாம் நம்ம செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல சம்டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து மானியமா ஒரு 50,000 அவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு கொடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம மார்க்கெட் பிரைஸ நிர்ணயிக்கும் போது எப்படி நிர்ணயிக்கணும் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபேக்டர் காஸ்ட் இருக்குல்ல அது கூட இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறத சேர்க்கணும் நம்ம பார்த்தோம். இன்டைரக்ட் டாக்ஸ் அதாவது டாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்டைரக்ட் டாக்ஸ் இது கூட நம்ம சப்சிடி அப்படிங்கிறத மைனஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நிர்ணயிச்சது சப்சிடி இல்லாம என்ன நிர்ணயிச்சோம் இந்த 20 இந்த ஸ்பேர் பார்ட்ஸுக்கு நமக்கு 2,00,000 அப்படிங்கிறது செலவாயிருக்கு. இப்ப அதுல 50,000 தான் நமக்கு கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்கல்ல. அப்ப நம்ம மார்க்கெட் பிரைஸ் நிர்ணயிக்கும் போது அந்த சப்சிடியை மைனஸ் பண்ணிடுறோம். ஏன்னா அது நம்ம கையில இருந்து செலவாகல. அந்த செலவை நமக்கு கவர்மெண்டே பாத்துக்கிட்டாங்க. சோ நம்ம சப்சிடி அப்படிங்கிறத இந்த இடத்துல மைனஸ் பண்ணி தான் மார்க்கெட் பிரைஸ நம்ம கொடுக்கணும். இதுதான் மார்க்கெட் பிரைஸ்க்கான ஃபார்முலா. சோ மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது என்னது நெட் இன்டைரக்ட் மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் மைனஸ் சப்சிடி. இப்ப அதே இது ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது இப்ப நமக்கு மார்க்கெட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அது மூலமா ஃபேக்டர் காஸ்ட கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம ஒரு பொருளை மார்க்கெட் பிரைஸ்ல போய் வித்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல என்னெல்லாம் நம்ம சேர்த்திருக்கோம் இன்டைரக்ட் டாக்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் சப்சிடியை மைனஸ் பண்ணிருக்கோம் அப்படிதானே. அதே இது ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னா இது அப்படியே இந்த சைடு போகும். ஃபேக்டர் காஸ்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் கூட நம்ம என்ன பண்ணணும் இந்த இன்டைரக்ட் டாக்ஸ மைனஸ் பண்ணணும் பிளஸ் சப்சிடியை ஆட் பண்ணணும். ஓகே இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நான் இங்க வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
இப்ப மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபேக்டர் காஸ்ட் நம்ம 4 லட்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த மார்க்கெட் பிரைஸ இன்க்ளூட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? இது எல்லாமே சேர்ந்து ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது 4 லேக்ஸ் பிளஸ் நம்ம டாக்ஸா ஒரு 50,000 குடுக்குறோம் அப்படின்னா 4,50,000. இதுல நம்ம நிர்ணயிக்கும் போது இந்த சப்சிடிய மைனஸ் பண்ணணும். சோ -50 அப்படின்னா அப்ப மார்க்கெட் பிரைஸ் என்னது 4 லேக்ஸ் தான் மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது. இப்போ ஃபேக்டர் காஸ்ட்னா நம்ம என்ன பண்ணோம்? மார்க்கெட் பிரைஸோட என்னது 4 லேக்ஸ். இப்போ 4 லேக்ஸ் தான் என்னது மார்க்கெட் பிரைஸ். இப்போ மைனஸ் ஐடினா என்னது இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸா நம்ம இவ்வளோ மைனஸ் இது பண்ணிருக்கோம். சோ பிளஸ் நம்ம சப்சிடியை ஆட் பண்ணணும். எதுக்காக சப்சிடியை இங்க ஆட் பண்றோம்? இப்ப சப்சிடியை ஆட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? 3,50,000 தான் கிடைக்கும் நமக்கு. ஆனா அதுக்கான செலவு என்னது 4 லேக்ஸ் தானே அதோட ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது. சோ எதுக்காக இங்க சப்சிடியை ஆட் பண்றோம் அப்படின்னா, இந்த சப்சிடி மானியமா 50,000 கொடுத்திருக்காங்களா, அது எதோட இன்கம்? கேபிட்டலோட இன்கம் தானே. அதையும் சேர்த்தாதான் நமக்கு இந்த ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ மார்க்கெட் பிரைஸ் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பர்சனல் இன்கம். பர்சனல் இன்கம் அப்படின்னா என்னன்னா, நம்ம டாக்ஸ் பே பண்ணோம்ல கவர்மெண்ட்டுக்கு, டைரக்ட் டாக்ஸ். அதெல்லாம் பே பண்றதுக்கு முன்னாடி நம்ம கையில ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து என்னது பர்சனல் இன்கம் அப்படிங்கிறது. தனிநபர் வருமானம். நேரடி வரி செலுத்துவதற்கு முன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வருமானம் தான் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது. சோ தனிநபர் வருமானமும் நேஷனல் இன்கமும் ஒன்னா, தேசிய வருமானமும் ஒன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். பர்சனல் இன்கமும் நேஷனல் இன்கமும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா நேஷனல் இன்கம்ல இந்த டிரான்ஸ்பர் பேமெண்ட் அதெல்லாம் எதையுமே இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. சோ அது என்னன்னு சொல்லி நம்ம டீடைலா பார்க்கலாம். இப்ப பர்சனல் இன்கம் அப்படிங்கிறது இதுதான். நேஷனல் இன்கம் கூட டிரான்ஸ்பர் பேமெண்ட்டை ஆட் பண்ணணும், அப்புறம் சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷனை மைனஸ் பண்ணணும், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேட் ப்ராஃபிட்டையும் மைனஸ் பண்ணணும். அதாவது தேசிய வருமானம் கூட மாற்று செலுத்துதல்களை ஆட் பண்ணணும், சமூக பாதுகாப்பு பங்களிப்பை மைனஸ் பண்ணணும், விநியோகிக்கப்படாத நிறுவன லாபமா மைனஸ் பண்ணணும். இப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டிரான்ஸ்பர் பேமெண்ட் மாற்று செலுத்துதல்கள் அப்படின்னா இப்ப நம்ம ஏதோ ஒரு வகையில நமக்கு இன்கம் கிடைக்குது. நம்ம எந்த வேலையுமே பார்க்கல. ஆனா அதுல இருந்து ஏதோ ஒரு இன்கம் வருது. அப்படி என்ன இன்கம் வரும்? என்ன வேலையும் பார்க்காம? என்னன்னா, இப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது இப்ப ரூ. 1000 மாசம் மாசம் குடுக்குறாங்களா பெண்களுக்கு. இவங்க ஏதாவது வேலை பார்த்து அவங்களுக்கு நம்ம தராங்களா? இல்ல. அது ஒரு இன்கம். அதுக்கப்புறம் இப்ப ஏதாவது ஒரு லேண்ட்ல ஒரு வீடு மாரி கட்டி விட்டு அதுல வாடகைக்கு விடுறாங்க அப்படின்னா, அதுல இருந்து ஒரு இன்கம் கிடைக்குது. அப்படிதானே? சோ இது எல்லாமே தான் என்னது டிரான்ஸ்பர் பேமெண்ட் அப்படிங்கிறது. தனிநபர் வருமானத்துல இந்த டிரான்ஸ்பர் பேமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணுவோம். இது போக எதை மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னா சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனில எல்லாம் வேலை பார்க்கறவங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எல்லாம் பிடிச்சு வச்சுட்டு தான் மீதியை கையில கொடுப்பாங்க. எதுக்காக அந்த பிஎஃப் அமௌண்ட்டை பிடிச்சு வச்சுக்கிறாங்க? ஃபியூச்சர்ல அது அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு தான். சோ அதான சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன், சமூக பாதுகாப்பு பங்களிப்பு. அவங்க ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைம்ல பாதுகாப்பா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை என்ன பண்றாங்க, அத ஃபியூச்சர் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதுதான் என்னது சோசியல் கான்ட்ரிபியூஷன், செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன். சோ அதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். ஏன்னா அதை வந்து நம்ம இப்ப யூஸ் பண்ண போறது இல்ல. ஃபியூச்சர்ல யூஸ் பண்றதுக்காக நம்ம அதை தனியா சேவ் பண்ணா அது நம்ம கையில வருமானமா வரப்போறது கிடையாது. சோ அத நம்ம மைனஸ் பண்ணிட்டு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேட் ப்ராஃபிட் அப்படின்னா கார்பரேட் நம்ம ஒரு நிறுவனத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சுதான் சேலரி எல்லாம் மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேட் ப்ராஃபிட்னா என்னன்னா, அதை அவங்களுக்கு கொடுக்காம கொஞ்சம் அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி அந்த கம்பெனியை எப்படி டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிடுவாங்க அந்த மணியை. சோ இதை எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டு மீதி நம்ம கையில இருக்கிறது தான் என்னது தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது. சோ இந்த தனிநபர் வருமானத்துல டிரான்ஸ்பர் பேமெண்ட்டை சேர்க்கணும். நமக்கு எப்பவுமே வரக்கூடிய இன்கம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்பர் பேமெண்ட் மூலமா எந்த வேலையுமே செய்யாம அது ஆனாலும் நமக்கு அது மூலமா ஏதாவது வருமானம் கிடைக்குதுன்னா அந்த வருமானம், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதெல்லாம் நம்ம வருமானத்துல சேர்க்க கூடாது. சோ அதை மைனஸ் பண்ணிடணும். அப்புறம் கம்பெனிஸ் அவங்களுக்கு தேவையானதை
புடிச்சு வச்சுக்கிட்டு மீதி அதாவது அவங்களோட கம்பெனி ஃபியூச்சர் அவங்களோட கம்பெனியை இன்னும் பெட்டர் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அவங்க சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அது நம்ம கிட்ட வராது. சோ அதுவும் நம்ம கையில வராதுங்கிறதுனால அதையும் மைனஸ் பண்ணிட்டு மீதி என்ன இருக்கோ அதுதான் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டிஸ்போசபிள் இன்கம், செலவிடக்கூடிய வருமானம் அப்படின்னா நம்ம கையில கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்துல எதெல்லாம் நம்மளால செலவு பண்ண முடியுமோ அதுதான் டிஸ்போசபிள் இன்கம், செலவிடக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது. இதுல வந்து நம்ம டாக்ஸ் எல்லாம் பே பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டாக்ஸ் எல்லாம் பே பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கையில மீதி என்ன இருக்கும் அதை நம்ம செலவு பண்ண முடியும். அதுதான் டிஸ்போசபிள் இன்கம், செலவிடக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது. சோ டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா பர்சனல் இன்கம்ல இருந்து டைரக்ட் டாக்ஸ மைனஸ் பண்றது. சோ பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் ரியல் இன்கம். ரியல் இன்கம் அப்படின்னா என்னன்னா நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒருத்தவங்க எக்ஸ்ன்னு ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களோட இன்கம் 50,000. எந்த இயர்ல? இது 2010ல. அவங்களோட இன்கம் அப்படிங்கிறது 50,000. இப்ப அவர் ஒரு கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறாரு. அந்த வருஷம் கோல்டோட ரேட் என்ன அப்படின்னா 5,000. சோ அவரால எவ்வளவு கோல்டு வாங்க முடியும்? 10 கிராம் கோல்டு வாங்க முடியும். இப்ப அதே இது 10 வருஷம் கழிச்சு 2020ல அவரோட வருமானம் என்ன? 80,000. அப்படிதானே? ஆனா கோல்டோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 8,000. இப்ப அவரால எவ்வளவு கோல்டு வாங்க முடியும்? அதே 10 கிராம் தான் வாங்க முடியும். சோ என்னதான் இன்கம் அப்படிங்கிறது கூடி இருந்தாலும் அங்க பிரைஸ் அப்படிங்கறதும் சேர்ந்து கூடினதுனால அவரால அதே 10 கிராம் தான் வாங்க முடியுது. சோ இப்ப நம்ம இங்க வரலாம். இந்த ஃபார்முலால பாத்தீங்க அப்படின்னா ரியல் இன்கம்கான ஃபார்முலா என்னன்னா நேஷனல் இன்கம் அட் கரண்ட் பிரைஸ். இப்போ இங்க 80,000 அப்படிங்கிறது அவரோட கரண்ட் இன்கம், அப்படிதானே? 80,000 அப்படிங்கிறது கரண்ட் இன்கம். நம்ம இப்ப என்ன கால்குலேட் பண்றோம் அப்படின்னா ரியல் இன்கம், இவரோட உண்மையான வருமானம் என்ன அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த என்ன ஃபார்முலா கொடுத்திருக்காங்க? டிவைடட் பை P1. P1 அப்படின்னா என்ன? பிரைஸ் இண்டெக்ஸ் டூரிங் கரண்ட் இயர் டிவைடட் பை பிரைஸ் இண்டெக்ஸ் டூரிங் ப்ரீவியஸ் இயர். சோ கரண்ட் இயருக்கான பிரைஸ் எவ்வளவு? கோல்டோட பிரைஸ் 8,000. முன்னாடி 2000ல 10ல இருந்த பிரைஸ் என்ன? 5,000. சோ நம்ம இத கால்குலேட் பண்ணா என்ன வரும் அப்படின்னா இது நம்ம 8/5 டிவைடட் பை அப்படிங்கறத இன்டு 5/8 அப்படின்னு மாத்திட்டோம் அப்படின்னா இது கேன்சல் ஆயிடும். இது கேன்சல் ஆனா என்ன? நமக்கு 10,000. 10,000. So 10,000 into 5, 50,000. So இந்த வருஷமும் அவரோட ரியல் இன்கம் அப்படிங்கிறது என்ன? 50,000 தான். ரியல் இன்கம் அப்படிங்கிறது என்ன? ஒண்ணுமே இல்ல, நம்மளோட பர்ச்சேசிங் பவர் தான். இப்ப அதோட டெஃபினேஷன் ரீட் பண்ணலாம். ரியல் இன்கம் அப்படின்னா என்ன? பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி, பணத்தின் வாங்கும் சக்தியை தான் குறிக்கிறது. எது? ரியல் இன்கம் அப்படிங்கிறது. அப்ப உண்மையான வருமானம்னா என்னன்னா இந்த பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்ல, அதெல்லாம் கழிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ கிடைக்கல, அதுதான் ரியல் இன்கம் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா ஜிடிபி டீஃப்ளேட்டர். ஜிடிபி டீஃப்ளேட்டர் அப்படின்னா இன்ஃபிளேஷன் டீஃப்ளேஷன், பண வீக்கம் பண வாட்டம் இருக்குல்ல, அதோட அதை கால்குலேட் பண்றதுக்கான ஒரு டூல் தான் ஜிடிபி டீஃப்ளேட்டர் அப்படிங்கிறது. இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற கரண்ட் பிரைஸ் கூட ப்ரீவியஸ் முன்னாடி இருக்கக்கூடிய பிரைஸ கம்பேர் பண்ணி அது மூலமா இன்ஃபிளேஷனா டீஃப்ளேஷனா அப்படிங்கறத அவங்க மெஷர் பண்ணுவாங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நாமினல் ஜிடிபி பை ரியல் ஜிடிபி இன்டு 100. இப்ப நாமினல் ஜிடிபினா என்ன, ரியல் ஜிடிபினா என்ன தெரியணும்ல. ரியல் ஜிடிபினா என்ன? நம்ம ரியல் ஜிடிபில அதோட குவான்டிட்டியை மட்டும்தான் எடுத்துப்போம் மெஷர் பண்றதுக்கு. நாமினல் ஜிடிபில அந்த குவான்டிட்டியோட பிரைஸையும் எடுத்துப்போம். இங்க நம்ம பிரைஸ் அப்படிங்கறத எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் வச்சிருப்போம். ஒரு ஏதாவது ஒரு இயர்ல ஒரு பிரைஸ் இருக்கும், அந்த பிரைஸையே நம்ம எல்லா வருஷத்துக்கும் அதே இதை எடுத்துப்போம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம எவ்வளவு ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் எக்ஸாம்பிள் காட்டினேன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ரியல் ஜிடிபிக்கு ஒரு பேஸ் இயர், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2024க்கு கால்குலேட் பண்றோம் அப்படின்னா 2000 அப்படிங்கறத பேஸ் இயரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப என்ன விலை இருந்துச்சோ அதையே நம்ம 2024லயும்
அந்த ப்ராடக்ட் கூட அந்த விலைய போட்டு போட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ரியல் ஜிடிபிக்கு. நாமினல் ஜிடிபிக்கு இப்ப கரண்டா இருக்கக்கூடிய பிரைஸ் எவ்வளவு குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து நாமினல் ஜிடிபியை கால்குலேட் பண்ணுவோம். சோ இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ ரைஸ் புதுசா ஒருத்தங்க ரைஸ உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா, இப்ப 2021 டு 2022 இந்த இயர்ல அவரு 10 கேஜி ரைஸ ப்ரொடியூஸ் பண்றாரு. நம்ம இப்ப 10 அப்படிங்கிற பேஸ் பிரைஸ் எதை எடுத்திருக்கோம் அப்படின்னா, இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. முன்னாடி நம்ம எதை ரியல் ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது எதை பேஸ் இயரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2011 டு 2012. இப்ப அத நம்ம எதை எடுத்திருக்கோம் 2022 டு 2023. சோ நம்ம இப்போ பேஸ் இயரா எடுத்துக்கிட்டது 2022 டு 2023. இதை தான் நம்ம பேஸ் இயரா எடுத்திருக்கோம். சோ இந்த இயர்ல நம்ம 10 அப்படின்னு ஒரு பிரைஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்ப இந்த வருஷம் எவ்வளவு 10 கேஜி ரைஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ நம்ம பிரைஸ் அப்படிங்கறது இந்த பேஸ் இயரோட பிரைஸ தான் வச்சிருக்கோம். சோ 10 ரூபாய் அப்படின்னா 100 ரூபாய். சோ அடுத்த வருஷம் 2022 டு 2023 11 கேஜி ப்ரொடியூஸ் பண்றாங்க. பிரைஸ் அப்படிங்கிறது 10 ரூபாய். சோ 110 ரூபாய். அடுத்து 12 கேஜி ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ 120 ரூபாய் வருது. சோ இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட உற்பத்தி இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிரைஸ நம்ம கான்ஸ்டன்டா வச்சிருக்கிறதுனால போன வருஷத்தை விட இந்த வருஷம் விளைச்சல் அதிகமா இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். எதுல ரியல் ஜிடிபில. இப்ப நாமினல் ஜிடிபின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இத நாமினல் ஜிடிபில பிரைஸ் அப்படிங்கிறது கரண்ட் பிரைஸ். அதாவது 10 கிலோ ரைஸ ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த வருஷத்துக்கான விலை 10 ரூபாய் அப்படின்னா அப்ப 100 அப்படிங்கறது ஜிடிபி. இப்ப அதுக்கு அடுத்த வருஷம் 2022 டு 2023ல 11 கேஜி ரைஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. 15 ரூபாய் அப்படின்னா 165 ரூபாய் நாமினல் ஜிடிபி. இப்ப 12 கேஜி ரைஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. பிரைஸ் அப்படிங்கிறது 20 ரூபாய். சோ 240 ரூபாய். சோ இதை நீங்க பார்க்கும்போது என்ன தெரியுது? அப்போ சும்மா நார்மலா இந்த கான்செப்டே தெரியாதவங்க ரியல் ஜிடிபியும் நாமினல் ஜிடிபியும் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு என்ன நினைப்பாங்க? ஓ, இங்க ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு, விளைச்சல் கம்மியா இருக்கு, ஆனா இங்க விளைச்சல் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்பாங்க. ஆனா உண்மையாவே உள்ள போய் பார்த்தாதான் தெரியும், இந்த நாமினல் ஜிடிபில பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆன காரணத்தினாலயும் இங்க இந்த இதோட வேல்யூ அதிகமா இருக்கும். சோ நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது இன்ஃபிளேஷன் எப்படி வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். சோ 100ல இருந்து 165 போயிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? பிரைஸ், அதோட விலை அதிகரிச்சிருக்கு. சோ இங்க ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க அதே ப்ரொடக்ஷன் இருந்தாலும் பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அப்ப நாமினல் ஜிடிபின்னு எதுக்காக சொல்றோம்? நாமினல் ஜிடிபினா என்ன? பெயர் அளவுல அது ஜிடிபி பாக்குறதுக்கு இந்த ஜிடிபி மாதிரி தெரியும். ஆனா உண்மையான ஜிடிபி என்ன அப்படின்னா இதுதான். நம்ம அந்த பிரைஸ குறைச்சு பார்க்கும் போதுதான் நமக்கு உண்மையான ஜிடிபி என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படிங்கிறது இதுதான். ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படிங்கிறது இப்ப நாமினல் ஜிடிபி பை ரியல் ஜிடிபி இன்டு 100. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த வருஷம் நம்ம 120 நாமினல் ஜிடிபி அப்படின்னு வச்சுக்கலாம். ரியல் ஜிடிபிங்கிறத ஒரு 100ன்னு வச்சுக்கலாம். சோ இன்டு 100 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 120 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்ம 20% பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். சோ இதுதான் ஜிடிபி டிஃப்ளேட்டர் மூலமா எவ்வளவு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா கம்மி ஆயிருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூல். இதுதான் ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ இது இந்தியாவோட ஜிடிபி 10,000, இது ஜப்பானோட ஜிடிபி 1000. சோ இதை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியாது, நம்ம தான் ரொம்ப ரிச்சரு, ஜிடிபி ஜப்பான் வந்து நம்மளோட கம்மியான ஜிடிபி தான், சோ அவங்க வந்து நம்மளோட புவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனாலதான் இந்த பெர் கேபிட்டா அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. பெர் கேபிட்டா அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம நேஷனல் இன்கம் கூட பாப்புலேஷனை டிவைட் பண்றது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நேஷனல் இன்கம் இது 10,000 நமக்கு இன்கம் கிடைக்குது. ஆனா பீப்புள் எவ்வளவு இருக்காங்க? 10,000 பீப்புள் இருக்காங்க. பெர் கேபிட்டா இன்கமோட ஃபார்முலா என்ன? நேஷனல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். சோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணா நமக்கு 1 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப ஜப்பான் கண்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க 1000 அவங்களோட ஜிடிபி, பாப்புலேஷன் 100 தான் இருக்காங்க. சோ அவங்களோட பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது 10. சோ இதை வச்சுதான் எந்த கண்ட்ரி ரிச் எந்த கண்ட்ரி புவர் அப்படிங்கறத டிசைட் பண்ண முடியும்.
இத பார்த்து நம்ம தப்பா கணக்கு போட்டுறக்கூடாது. நம்ம 10,000 ஜிடிபி நம்ம தான் அதிகமா ஆ வளமா இருக்கோம். நம்மள விட ஜப்பான் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிற முடியாது. பெர் கேபிட்டா இன்கம்ம வச்சு தான் என்ன பண்ண முடியும்? நம்மளோட கண்ட்ரில எது ரிச்சர், எது புவர் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்ப இந்த ஜிடிபிய கால்குலேட் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எப்பவுமே ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்ல, கோதுமைய மாவா மாத்துறோம், மாவ பிரெட்டா மாத்துறோம். இப்ப இதுதான் ஃபைனல் குட்ஸ் அப்படிங்கிறது. இந்த இடத்துல நம்ம இத தான் என்ன கன்சிடர் பண்ணிக்கணும். இத வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் நம்ம குட்ஸ மட்டுமே கன்சிடர் பண்ணிடக்கூடாது. சர்வீஸையும் சேர்த்து தான் கன்சிடர் பண்ணணும் ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் இதுல நம்ம செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ட அதாவது செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ட கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கார நீங்க புதுசா 5 லட்சத்துக்கு வாங்குனீங்க அப்படின்னா, அத ஜிடிபில சேர்ப்பாங்க. அதே இத கொஞ்சம் பழசானது ஒரு 3,5 லட்சத்துக்கு மத்தவங்க கிட்ட வித்தீங்க அப்படின்னா, அது ஜிடிபில சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா, அது புதுசா ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ கிடையாது. ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ இப்ப நீங்க புதுசா இன்னொருத்தவங்கட்ட டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்றீங்க. எந்த விதமான புரொடக்ஷனும் இந்த இடத்துல நடக்கல. சோ இந்த மாரி சிச்சுவேஷன்லயும் நம்ம ஜிடிபிய கால்குலேட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நேஷனல் இன்கம் அனலைசிஸ். அந்த நேஷனல் இன்கம் அனலைசிஸ் பண்ணதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இத அனலைஸ் பண்ண மூலமா நெறைய செக்டார்ஸோட இப்போ 3 செக்டார்ஸ் இருக்குல்ல. பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிஷியரி செக்டார்ன்னு சொல்லிட்டு. அதுல எது வந்து நேஷனல் இன்கம்க்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன் குடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி நம்மளோட இன்கம் ப்ரொடியூஸ் ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், எப்படி ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த நேஷனல் இன்கம் அனலைஸ் பண்றது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிளான் புதுசா ஏதாவது ஒரு பிளான பண்றதுக்கும், அந்த பிளான நல்லபடியா கொண்டு போறதுக்கும் இந்த நேஷனல் இன்கம் அனலைசிஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நெறைய பாலிசியான மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசி அதாவது பணவியல் கொள்கை, நிதி கொள்கை, மற்ற வேற நெறைய கொள்கைகள் எல்லாமே இந்த நேஷனல் அனலைசிஸ் மூலமா நம்ம ஃபார்முலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் மாடல நம்ம இது மூலமா பில்ட் பண்ணிக்கலாம். அது ஷார்ட் ரன்னா இருந்தாலும் சரி, லாங் ரன்னா இருந்தாலும் சரி. இது எல்லாமே நம்ம நேஷனல் இன்கம் அனலைசிஸ் பண்றது மூலமா இத எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட கம்பேர் பண்ணிக்கலாம். யார் கூடலாம் அப்படின்னா, மத்த கண்ட்ரி கூட, அப்புறம் நம்மளோட ரீஜியன்குள்ளேயே யார் அதிகமான குரோத் இருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெர் கேபிட்டா இன்கம் மூலமா நம்ம கண்ட்ரி என்ன இடத்துல இருக்கு? நான் இப்ப சொன்னேன்ல, பெர் கேபிட்டா இன்கம் மூலமா யாரு ரிச்சர், யார் புவர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. சோ அந்த பெர் கேபிட்டா இன்கம் கண்டுபிடிக்கிறது மூலமா நம்ம நம்மளோட கண்ட்ரி என்ன நிலைமையில இருக்கு? நல்ல நிலைமையில இருக்கா? இல்லையா? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எந்தெந்த செக்டார்ஸ்க்கு நம்ம என்னென்ன இன்கம்ம நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெறைய மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ நம்ம இந்த நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றது மூலமா இத எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது டாக்ஸ் ஜிடிபி ரேஷியோ என்ன? ஜிடிபி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, டாக்ஸ் என்னன்னு தெரியும். 2ஓட ரேஷியோ என்ன? அப்புறம் கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் அதாவது நடப்பு கணக்கு பற்றாக்குறை, அப்புறம் நிதி பற்றாக்குறை, ஜிடிபி விகிதம், கடன் ஜிடிபி விகிதம் இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நேஷனல் இன்கம் கண்டுபிடிச்சாதான் இத எல்லாமே நமக்கு கண்டுபிடிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அவங்க இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. நம்ம பார்த்தோம்ல, பர்சனல் இன்கம்ல தான் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படிங்கறத இன்க்ளூட் பண்றாங்க. இதுக்கு ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது நேஷனல் இன்கம்ல டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணல. சோ இது ஒரு லிமிடேஷனா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தேய்மானங்கள் மதிப்பீடு செய்வதில் சிக்கல். ஏன்னா எவ்வளவு தேய்மானம் ஆகும்? இப்போ இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் கார் வாங்குறீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் அது தேய்மானம் ஆகும்போது எவ்வளவு தேய்மானம் ஆகுது அப்படிங்கிறத கரெக்ட்டா அவங்களால கால்குலேட் பண்ண முடியாது. சோ அது ஒரு பெரிய டிஃபிகல்டிஸா இருக்கு. அதுக்கப்புறம் அன்பெய்டு சர்வீசஸ். பணம் செலுத்தப்படாத சேவைகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்ல வந்து பெண்கள் வந்து நெறைய வேலை பார்க்குறாங்க. அவங்க வீட்டு வேலை எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான சர்வீஸ் இந்த பேமெண்ட்டும் குடுக்குறது இல்ல. அத நம்ம ஜிடிபில கால்குலேட் பண்றம்போது கணக்குல எடுத்துக்கிறதும் இல்ல. அது மாதிரி நெறைய பேரு அந்த கிராமத்து சைடுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லர் ஷாப் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவசரத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா டக்குன்னு தச்சு குடுத்துருவாங்க. காசு வாங்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி நெறைய அன்பெய்டு சர்வீசஸ் எல்லாம் இருக்கு. அத எதையுமே நம்ம ஜிடிபில இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு இருக்கும் வருமானம் தான் பிளாக் மணின்னு சொல்லுவாங்கல்ல. அது எதையுமே நம்ம ஜிடிபில கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் புரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சம்ப்ஷன் அண்ட் சேஞ்சிங் பிரைஸ்.
இப்ப நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெல்லெல்லாம் ஃபார்மர் உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா, பாதிய வித்துட்டு மீதிய அவரோட சொந்த கன்சம்ப்ஷன்க்காக அவர் வச்சுக்குவாரு. சோ அதெல்லாம் நம்ம ஜிடிபில கால்குலேட் பண்றோமா, இல்லையா அப்படிங்கிறது தெரியல. சோ இதெல்லாம் ஒரு டிஃபிகல்டீஸ். அப்புறம் கேப்பிட்டல் கெயின்ஸ் மூலதன லாபம் அப்படிங்கிறது, இப்ப நம்ம லேண்ட் இந்த வருஷம் ஒரு 5,00,000 வாங்குறோம் அப்படின்னா, அடுத்த ஒரு 4 வருஷம் கழிச்சு அத ஒரு 10,00,000க்கு விக்கிறோம் அப்படின்னா, அந்த மூலதன லாபமான அந்த 5,00,000 ஜிடிபில நம்ம சேர்க்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம். இப்ப நம்ம ஜிடிபி கால்குலேட் பண்றதுக்கு நெறைய என்ன பண்ணுவாங்க, டேட்டாவ கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த புள்ளி விவரத்தெல்லாம் கலெக்ட் பண்றதுல நெறைய டிஃபிகல்டீஸ் இருக்கு. அது கரெக்ட்டா இவங்க கிட்ட வந்து சேர்றதில்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே டிஃபிகல்டீஸா நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்டீஸா சொல்றாங்க. சோ இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சிருச்சு. நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். இது நம்ம கட்டாயமா அந்த நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பொருத்தி பார்த்து படிச்சாதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? புடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.